துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் பதவி விலகினதுக்கு பின்னாடி பெரிய திட்டங்கள் இருப்பதா சொல்லப்படுது. குறிப்பா அதுல பிரதமர் மோடிக்கு சிக்கும் அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. தன்னுடைய உடல்நலம் மீது கவனம் செலுத்த போறதா சொல்லி ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. இப்போ அடுத்த துணை ஜனாதிபதி யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிற நிலையில அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன் தெரியுமா? ஜெகதீப் தன்கருக்கு இந்த வருஷம் 75 வயசு ஆக போகுது. அதே மாதிரி பிரதமர் மோடிக்கும் 75 வயசு ஆகுது. ஜெகதீப் தன்கர் மூலமா பிரதமர் மோடிக்கும் பதவி விலக அழுத்தம் கொடுப்பதாகவும் சொல்லப்படுது. 75 வயசு ஆனா மற்றவங்களுக்கு வழி விட்டு ஓய்விடுங்கள் அப்படின்னு சமீபத்துல RSS பேசி இருந்தாங்க. ஒருவேளை மோடி ராஜினாமா செஞ்சா அடுத்த தேசிய பாஜக முகம் அப்படி இல்லைன்னா பிரதமர் யாராக இருக்கும் அப்படின்ற கேள்வியும் இப்போ எழுந்துட்டு வருது. யோகி ஆதித்யநாத்த முதல்வர் பதவியில் இருந்து மாத்திட்டு தேசிய அரசியலுக்கு கொண்டு வரும் திட்டம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இருக்கிற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்க துணை ஜனாதிபதியா ஆக்கிட்டு யோகி ஆதித்யநாத்த மத்திய அமைச்சரவைக்குள் வரலாம்னு சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரி 2026 உத்தரப்பிரதேசத்திற்கு ராஜ்யசபா தேர்தல் நடக்கவும் இருக்கு. அதே மாதிரி ராஜ்நாத் சிங் துணை ஜனாதிபதியா ஆக்கப்பட்டா மத்திய அமைச்சரவைக்குள்ள அண்ணாமலை செல்லலாம்னு சொல்லப்படுது. கடந்த வாரம் கூட தேசிய பொதுச் செயலாளர் ஆக போறீங்களான்னு அண்ணாமலை கிட்ட கேட்கப்பட்ட நிலையில 15 நாட்கள் பொறுங்கன்னு சொல்லி இருந்தாரு. பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகின பிறகு அண்ணாமலை அமைதியாவே இருந்து வருது. அவரது தேசிய அரசியலுக்கான அறிகுறி அப்படின்னும் சொல்லப்பட்ட நிலையில பாஜகவுடைய திட்டத்துல அண்ணாமலை இருக்காரா அப்படின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. இதுக்கு பின்ன என்ன இருந்தாலும் சீக்கிரமே தெரிய வந்துடும். ஏன் அப்படின்னா ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பதவிகள்ல இருந்து யாராவது பதவி விலகினா உடனடியா தேர்தல் நடத்தணும் அப்படின்றது விதி. அதனால சீக்கிரமே இந்த விஷயங்கள் தொடர்பான உண்மை தெரிய வந்துடும் நமக்கு.